ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதை சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தாராளமாக. இப்போ இதில் சோம்பு, கிராம்பு, பட்டை இதை சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது நல்லா ஒன்று கூடி வதங்கினதுக்கப்புறமா சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்கு இல்லையா, இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், வேறு எதுவும் வேண்டாம். இப்போது அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று கூட்டினதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு தாராளமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்துட்டோம்னா சிம்மில் சூப்பரான புதினா புலாவ் ரெடி. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.